வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற சூரியூர். இதில் ஒரு சிறிய விளக்கம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருச்சியில் ஒரு சூரியூர் இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன ஊர் சூரியூர். நீங்கள் அந்த சூரியூர்னு நினச்சிடக்கூடாது. இது புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு சூரியூர். இந்த சூரியூர் உள்ளார திருவிளங்குடி சிவன் கோயில்னு ஒன்று இருக்குது. இது பெரும்பாலும் மற்ற காணொளிகளில் இதை பற்ற செய்திகள் இல்லை. இப்போ நம்ம அந்த இடத்த பார்ப்போம் பொறுமையாக. இப்போ பாருங்கள், இந்த வயல்வெளிகளுக்கு நடுவில் ஒரு பாதை போகுது. அது வழியாக நம்ம போகிறோம். இந்த பாதையை கடந்தோன்னா உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு. பாருங்களேன், தொலை தூரத்தில் என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கோ. அதுக்கு பாருங்களேன், ஒரு சோழர் காலத்து சிவன் கோயில் தெரியுது பாருங்கள். இது ஏஎஸ்ஐ தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்குது. இப்போ தான் அதை சீரமைக்கும் பணிகள்லாம் அவங்க இருக்கிறாங்க. இப்போ பார்க்கலாம். இது இப்போ பாருங்கள், நம்ம இந்த காடுகள் இந்த வயல்வெளிகளை தாண்டி போனோன்னு ஒரு கட்டமைப்பு தெரியுது பாருங்கள். எவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்புன்றதை பாருங்கள். சரி, நம்ம முதல்ல இது உள்ளார போவோம். நீங்கள் அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு கோயில் இது. இது நிறைய பகுதிகள் இங்கே பாருங்கள், ஏஎஸ்ஐயோடைய அறிவிப்பு பலகை. இது தொல்லியல் துறையுடைய அறிவிப்பு பலகை இருக்குது. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி, அதையும் நம்ம மனதில் கொள்ளணும். நிறைய இது சுற்றுச்சூழலில் இருந்த நிறைய மண்டபங்கள் கோயில்கள்லாம் அழிஞ்சிருச்சு. அழிந்தது போக எஞ்சியதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த தொல்லியல் துறையோடைய அறிவிப்பு பலகை. இப்போ நம்ம போகலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை 2 நிலைகளில் தெரியுது பாருங்கள். முதல்ல மண்டபங்கள், அது மேற்கூரை இல்லை. இருந்தாலும் மண்டபங்கள் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக்கலாம். அவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆங்கிலத்தில் டீட்டெயில்னு சொல்லுவோம் இல்லையா, நுணுக்கமாக வேலைகள். அப்படியே ஒரு நகை போன்ற கோயில் இது. பாருங்கள், ஒவ்வொரு தூண்கள்லேயும் அவ்வளவு அழகான சிற்ப வேலைப்பாடுகள், அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, கோயிலை பற்றி நிறைய நம்ம கோயில்கள் பார்த்தாலும் இந்த கோயில்கள்லாம் எதுக்கு நம்ம இவ்வளவு தொலைவில் இருந்து ஏன் இதை தேடி போய் நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்றதுக்கான செய்தியை முதல்ல பார்த்துப்போம். பாருங்கள், இது இன்று நேற்று உருவான கதை இல்லை. இதுக்கு ஒரு அடிப்படை செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களையோ மிக திறனுள்ளவர்களாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ என்ன நினச்சிட்ருப்பீங்க நீங்கள், நம்ம அவங்கள ரொம்ப திறனுள்ளவர்களாக வளர்த்துருக்கோன்னு நினைப்பீங்க நீங்கள். அது உண்மைதான். இருந்தாலும் எப்படி இவ்வளவு திறன் நமக்குள்ளார வந்துச்சு அப்படின்ற செய்திக்கான அடிப்படை இங்கெல்லாம் இருக்குது. பார்க்கலாம் நீங்கள். பாருங்கள் பிள்ளையார் எவ்வளோ அழகான ஒரு பிள்ளையார் பாருங்கள். நான் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலை, நகை போன்ற அமைப்பு. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு கழுத்தில் போட்டிருக்க நகை போன்ற அவ்வளவு அழகோடு உள்ள ஒரு கோயில் பாருங்கள். இது பல ஆண்டுகள் பிறகு நம்ம இதை பார்க்கணும். இப்படி இப்போ ஆரம்ப நிலையில் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். பாருங்கள், எவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் பாருங்கள். மீசை எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு பிள்ளையார் இருக்கிறாரா, இந்த சைடு முருகன். அவ்வளவு வேலைப்பாடுகள். இப்போ மீண்டும் செய்திக்கு வருவோம் பாருங்கள். இந்த கோயில்களை ஏன் நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ மிக திறமையாக வளர்ந்துட்டதாகவும் நம்மளுடைய திறன்களை வளர்த்துக்கிட்டதாகவும் நம்ம நினச்சிருவோம். நம்ம உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க. பெருவாழ்வுனா என்ன, கலைகளிலும் அது மற்ற துறைகள்லையும் மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய இவ்வளவு பெரிய பயிற்சியும் சிந்தனையும் தான் நம்ம இரத்தங்கள்லேயும் நம்மளோட உடலில் ஓடக்கூடிய அனைத்து, நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்ல மரபணுன்னு சொல்கிறோம்ல, அனைத்துலேயும் அந்த சிந்தனைகள் பதிஞ்சிருக்கு. அதனால தான் அவ்வளவு பெரிய ஒரு அறிவு நம்ம பெறுறோம் எளிமையாக. இப்போ பாருங்களேன், மகுடி ஊதுறாரு பாம்பாட்டி,
பாம்பு நாகம் வருது. இதெல்லாம் ரொம்ப சிறிய கற்கள் தான், 1 அடி அவ்வளோதான் இருக்கும், 1/2 அடி 1 அடி தான் இருக்கும். பாருங்களேன், எத்தனை செய்திகள் வந்து சொல்லப்படுது பாருங்கள். பல தடவை நம்ம சொல்கிறோம், இந்த சிலைகள் வந்து என்ன, ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லுவோம். கதை சொல்லும் முறையில் ஒரு முறை. ஒரு காட்சியை சிற்பமாக ஆக்கிவிட்டால் என்ன நடக்கும் என்ற செய்திகளை வந்து எந்த வந்து மொழி இல்லாமல் நாம் அதை புரிந்து கொள்ள முடியுன்றதுனால உருவாக்கப்பட்டவை. இங்கே பாருங்கள், அவ்வளவு அழகு, எங்கே பார்த்தாலும் சிலைகள் பாருங்களேன், அவ்வளவு நேர்த்தியாகவும் கூர்மையாகவும் செய்யப்பட்டிருக்கு. இப்போ மீண்டும் நம்ம செய்திக்கு வருவோம். இப்போ அடர்த்தின்றது என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த கற்கள் வந்து மிக அடர்த்தியான கற்கள். இப்போ பழமையான காலங்களில் பார்த்திங்கன்னா மரம் வந்து அடர்த்தியான மரம் இடம்னா பல 100 ஆண்டுகளுக்கு மேலே வளர்ந்த மரத்தை வெட்டி பார்த்தா வைரம் பாய்ந்த மரம்னு சொல்லுவாங்க. அதனுடைய உட்பகுதி அவ்வளவு அடர்த்தியாக இருக்கும். அதுபோல் இந்த கற்கள் வந்து மிக அடர்த்தியான கற்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. இல்லைன்னா வந்து இவ்வளவு அழகான ஒரு கலையை வந்து ஒரு கற்கள் மேலே வந்து தன்னுடைய ஓவிய திறமையும் சிற்ப திறமையும் வெளிப்படுத்துறதுக்கு வந்து அந்த பொருளை எடுத்திருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு தேர்வு செஞ்சு அதை எடுத்திருப்பாங்கன்னு பாருங்களேன். நம்ம சாதாரண ஒரு தேர்வு எழுத போனால் எப்படி நம்ம வந்து தாளையோ இல்லை எழுதுகோலையோ எப்படி வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் செலக்ட் பண்ணுறோன்றோம், சூஸ் பண்ணுறோன்றோம், அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு தேர்வு செய்து தானே எடுத்துகிட்டு போகிறோம். அப்படின்னா இவ்வளோ பெரிய கலைப்படைப்பை படைக்கும்போது எவ்வளோ தரமான வந்து அதனுடைய அடிப்படை பொருட்களான கற்களை வந்து தேர்வு செஞ்சுருப்பாங்கன்னு பாருங்களேன். மிக அடர்த்தியான கற்கள். அதனால தான் இவ்வளவு அழகான கலைப்படைப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கோயில்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம். இந்த கோயில்கள்லாம் நம்ம வந்து பேசுகிறதுனாலையோ காட்டுறதுனாலையோ நீங்கள் நேரில் சென்று இதெல்லாம் வந்து பொறுமையாக பார்க்கணுன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். பாருங்கள், இதை பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் தெளிவாக. நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம், நம்மளுடைய முன்னோர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து வெறும் முன் மண்டபமும் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு நிலையம் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை விட பழமையாக இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற இடம். இப்போ பாருங்கள், நம்ம அதையும் பார்க்கலாம். ஏன்னா கோயில்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், அது பல படிநிலைகளில் உருவாகிற ஒரு நிலை தான். அதாவது முதல்ல ஒரு கோயில் இருக்கும், அதற்கு முன் மண்டபம் கட்டியிருப்பாங்க, அப்புறம் சில காலம் கழித்து இந்த கால வேறுபாடுகள் இருக்கும். இருந்தாலும் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அறிவு பெற்ற இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகம் வந்து கண்டிப்பாக இது போன்ற இடங்களை நாம் சந்திக்கும் பொழுது தான் உண்மையான நம்முடைய திறன்கள் வந்து எப்படி இருந்தது என்பதை வந்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அந்த பெண் வடிவம் எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த புராண செய்திகளில் இருக்கிறதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்திகளையும் நான் உங்களுக்கு சொல்லணுன்ற கட்டாயமே கிடையாது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரசித்து கொண்டே இருப்பீர்கள். அவ்வளவு அழகான வடிவமைப்பு. இங்கே பாருங்களேன், 2 அன்னங்கள் கழுத்தை ஒன்றோடு ஒன்று கோத்து கொண்டு இருக்கிறது மாதிரி. அது இதில் கொஞ்சம் காட்சியில் தெளிவாக கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். அப்படி ஒரு கலைப்படைப்பு. சரி, மீண்டும் நம்ம ஒரு செய்திக்கு வருவோம். என்ன தொடர்ந்து கலைகள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய போர்கள், அதனால் ஏற்படக்கூடிய அழிவுகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஊடகங்கள் இருக்கிறதுனால கலைகள் எதற்கு தேவை? கலைகள் இருந்தால்தான் அமைதி வரும், அமைதி வந்தால்தான் ஆன்மீகம் வரும், ஆன்மீகம் வந்தால்தான் நாடு அமைதி பெறும். அமைதி பெற்றால் என்ன நடக்கும்? நிறைய கலைகள் உருவாகும், அன்பு செழிக்கும் இல்லையா? அன்பு வந்து பெருகும். அன்பு பெருகுனுச்சுன்னா என்ன நடக்கும்? எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நிறைய உதவிகள், நன்மைகள், நல்லவர்கள் எல்லாம் உருவாகுவாங்க. உருவாகிறோடைய விளைவு என்ன? மகிழ்ச்சியின் காரணமாக பல கலைப்படைப்புகள் உருவாகும், அறிவியல் வளர்ச்சி அடையும். கலைப்படைப்புகள் வந்து சிறப்பாக இருந்தால் என்ன ஆகும்? அடுத்தது அது வந்து கலை வந்து அறிவியலாக மாறும், கணிதமாக மாறும், நிலவியலாக மாறும், வேதியியலாக மாறும், எல்லாம் மாறிக்கிட்டே வரும் இல்லையா? மாறி மனித கூட்டத்துக்கு வந்து மகிழ்ச்சியை அளிக்கிறதுக்கான செயல்களில் இறங்கும். இத்தனை கலைகளும் இத்தனை படைப்புகளும் யாருக்காக? ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்காக கொடுக்கப்படும் ஒரு அன்பளிப்பு. இது அனைத்தும் உருவாக்கியவர் என்ன நினச்சிருப்பார்? வந்து பார்க்குறவங்களாம் மகிழ்ச்சி அடையணும், தெரிஞ்சுக்கணும், செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தானே செஞ்சுருப்பாங்க. நீங்கள் அப்படி சிந்திச்சு பாருங்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடங்கள்.
எப்பொழுதுமே நம்மளுடைய வரலாறை ரொம்ப எளிமையாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது மிக தொன்மையான வரலாறு, மிகப்பெரிய அறிவு. இதை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம தோண்டி எடுத்து தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ பாருங்கள், ஏஎஸ்ஐ அதாவது தொல்லியல் துறை என்ன செய்தோ அதே செய்தியை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, தேடி தேடி அதை பாதுகாக்கிற முயற்சியில் இறங்குறாங்க. அதை போலவே நாம் இந்த செய்திகள்லாம் நம்மளுடைய இன்றைய தலைமுறையினருக்கு நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற இளைஞர்களும் புதிய தலைமுறைகளும் இதை பெரிதாக வந்து கவனிக்க மாட்டாங்க. நம்ம தான் சொல்லணும். இப்போ பாருங்களேன், ஒரு விரல் அளவு இருக்கிற ஒரு கல்லில் எவ்வளவு தெளிவான, அதாவது 20 அடியாக இருந்தாலும் சரி, ஒரு நெக அளவாக இருந்தாலும் சரி, அதே சிலை அமைப்பு, அதே உருவ அமைப்பு, எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய சாட்சிகள். அப்போ எவ்வளோ அடர்த்தி இருந்தால், எவ்வளோ அழகான கற்களாக இருந்தால், அதில் இவ்வளவு கலைத்திறன் இருந்தால், ஒவ்வொரு நாட்டியத்தோட கலைகளை வந்து அவ்வளவு தெளிவாக வந்து அதில் பதிய வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே உற்று நோக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த தூண்களும் இந்த வடிவமைப்பு இருந்திருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நம்ம சொல்கிற ஒரே செய்தி தான், அதாவது பாருங்கள், யானைகள் பாருங்கள், வெவ்வேறு யானை எப்படி மனிதர்கள் வந்து யானையுடைய நடவடிக்கையை எப்படி ரசிச்சிருக்காங்கன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அவ்வளவு சிறப்பு. ஆனால் ஒரு போகிற போக்கில் அதை பார்த்திங்கன்னா ஒன்றும் புரியாமல் போயிடும். ஏன்னா காலப்போக்கில் வந்து அது தெளிவாக இல்லாமல் இருக்குது. அதனால் கூட நம்ம வந்து அதை வந்து கவனிக்காமல் போயிடுவோம். ஸோ என்ன சொல்கிறோன்னா, இப்பொழுது உள்ள இளைஞர்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் நம்ம தான் அதை தெளிவாக புரிய வைக்கணும். அவங்க நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களோட கலந்துருக்காங்க. அவங்கள்ட்ட நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலைகள், பாதுகாக்க வேண்டிய கடமைகள், இல்லை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமைகள், இதெல்லாம் நம்ம தான் அறிவுறுத்தணும். அது ஒரு முக்கியமான செய்தி. இங்கே பாருங்கள், அது வந்து நீர் வடிகிற இடம் இருந்தாலும் மிக பழமையான அமைப்பு. அப்படியே ஒரு மகரையாளி வாயிலேருந்து வந்து அந்த நீர் வழிகிறது போன்ற அமைப்பு. இது பெரும்பாலும் நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்து விட முடியாது, அவ்வளவு பழமையான அமைப்பு. இங்கே பாருங்கள், மகரையாளி போன்ற வாய், அதுலேருந்து அப்படியே நீர் வடிகிறது போல் ஒரு அமைப்பு. எவ்வளவு வேலைப்பாடுகள்னு நீங்கள் அதான் சொல்கிறேனே, நம்ம கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு நுணுக்கங்களும் அதனுடைய அறிவியல் தன்மையும் அதனுடைய அழகுணர்ச்சியும் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த இடங்களை கொஞ்சம் தேடி போய், இது வந்து ஒரு வயல்வெளிக்கு நடுவில் தான் இருக்குது. காணொளிகளில் பெருசாக இதை பற்றிய விவரங்கள் இல்லை, தெளிவான செய்திகள் இல்லை. இருந்தாலும் இந்த இடம் மீண்டும் சொல்கிறேன் நான், புதுக்கோட்டையில் உள்ள சூரியூர் பக்கத்தில் உள்ள திருவிளங்குடி அப்படின்றது ஒரு வயல்வெளியில் இருக்குது. இந்த கோயில் இருக்குது. நம்ம வந்து தொல்லியல் துறை அதை பராமரித்து வச்சுருக்காங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து போனீங்கன்னா இதை பார்க்கலாம். கொஞ்சம் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம இந்த இடங்கள்லாம் போய் பார்க்கணும். பாருங்கள். இப்போ அதனால் மீண்டும் செய்தியை சொல்கிறோம், அதாவது பல பொழுதுபோக்கு செய்திகள் இருந்தாலும் நம்மளுடைய கலைகளும் பண்பாடும் கட்டிட அமைப்புகளையும் ஆன்மீகத்தையும் அறிவையும் நாம் வந்து போற்றி பாதுகாக்க வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை. அதை நம்ம வந்து செய்தே ஆக வேண்டும். அதற்கு வந்து வேறு மாற்று வழிகளே கிடையாது. அதனால் இது மிக அழகான கோயில். கண்டிப்பாக நீங்கள் வந்து குடும்பத்துடனும் உங்களுடைய உறவினர்களோடையோ இல்லை உங்கள் குடும்ப நண்பர்களோடையோ எல்லாரும் இணைந்து போய் இந்த இடங்களை கண்டிப்பாக பாருங்கள். அவங்கள வந்து இதை பார்ப்பதற்கான சிந்தனையை வந்து ஊக்குவிக்கிறது வந்து நம்முடைய கடமை. இப்போ பாருங்கள், நீங்கள் அதை எந்த கோணத்தில் வேணாலும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். பக்தியாக கூட போய் பார்க்கலாம், இல்லை வந்து நம்மளுடைய மரபு சார்ந்த செய்தின்னு நினச்சி நீங்கள் பார்க்கலாம். எப்படி வேணாலும் உங்களோட சிந்தனை இருந்தாலும் முடிவு ஒன்று தான். இவ்வளவு பெரிய கலைப்படைப்பை நம்ம ஒருபோதும் வந்து தவிர்த்து விடக்கூடாது. உலகத்தில் இருக்க எத்தனையோ செய்திகளை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுகிறோம். நம் மண்ணில் உள்ள நம்மளுடைய சுற்றம் சூழம் வாழ்ந்த சென்று வாழ்த்தி போற்றிய இடங்களை நாம் வந்து அதை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து இவைகள் அழிந்திருந்தாலும் இப்பொழுது நம் கண்முன் தோன்றுகிறது. அதை வந்து அதற்கான மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும். இந்த கோயிலை நாங்கள் வந்து பார்த்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வயல்வெளி நடுவில் நான் நிறைய கோயில்களை பார்க்குறோம். அது மாதிரி இந்த கோயில்களை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சி எங்களுக்கு, அவ்வளவு சிறப்பாகவும் மிக அழகாகவும், அதை நெருங்க அந்த கோயிலை பார்க்க எங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இது கண்டிப்பாக உங்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இடமாக இருக்கும். நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு சிறந்த காணொளியுடன் மீண்டும் சந்திப்போம்.